எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, யுவர் நெக்ஸ்ட் 4 months உங்களுடைய நம்பர் வைஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து 1 சீரீஸ் பார்க்கலாம். ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 1/10/1928 இருந்துச்சு, இல்லைனா வந்து கூட்டி எண் 1 அப்படின்றது வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ரீடிங் தான் இது. ஸோ இந்த ரீடிங் மூலியமாக உங்களுடைய இந்த 4 மாதங்களுடைய ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கும், பிளெஸிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இந்த ரீடிங் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஸோ இந்த டெக்லேருந்து கார்ட் ஸ்ட்ரீட் பண்ண போகிறேன். அதே மாதிரி பிளெஸிங்ஸ் அட்வைஸ் வந்து சிவா ஆரக்கிள் டெக்லேருந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் 1 சீரீஸ் இருக்கவங்களுக்கு வரப்போகுது ஃபார் நெக்ஸ்ட் 4 months. ஸோ இதில் இருந்து 2 கார்டு. ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. 7 of Pentacles, Knight of Swords, Page of Wands. ஸோ அட் ப்ரெசண்ட் உங்களுடைய சிச்சுவேஷன் தான் இங்கே எனக்கு காமிக்குது. ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக உங்களுடைய பென்டக்கிள் சைட்லேயும் சரி, உங்களுடைய ஒர்க் சைட்லேயும் சரி, ஒரு நார்மலாக இருக்கீங்க, பேஜில் இருக்கீங்க அப்படின்றது அங்கே ஃபஸ்ட்டு பாயிண்ட் வருதுங்க. ஸோ உங்களுடைய ஹார்ட் ஒர்க் தெரியுது, நிறைய எஃபர்ட் கொடுத்துட்ருக்கீங்க, டே அண்ட் நைட் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி தெரியுது. சிலருக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் இல்லாத ஒரு ஒர்க்காக இருக்கலாம், இல்லை பென்டக்கிள் சைடில் இருக்கலாம். ஓகே, சிலருக்கு அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டும் வருதுங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 10 of Pentacles, 3 of Cups. வாவ். ஸோ இது வந்து என்ன காமிக்குது அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வர போகிறீங்க உங்களுடைய பென்டக்கிள் சைட்லேயும் உங்களுடைய எமோஷ்னல் சைட்லேயும். ஸோ இது வந்து கனெக்ட் ஆகிறது, உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்கள் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா 10 of Pentacles வந்திருக்குங்க. சில பேர் ட்ரை பண்ணிகிட்ருக்கலாம், அப்ளை பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே, அதற்குரிய ஒரு தருணம் இந்த 4 மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக ஒர்க் சைடில், ஸோ உங்களுடைய ஹெட்டாக இருக்கலாம், அவங்க மூலியமாக ஒரு சம்திங் உங்களுடைய ஒர்க் சைடில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது இருக்குங்க. அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி தான் கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ உங்களுடைய வெயிட்டிங் மோட் அப்படின்றது வந்து இவ்வளோ நாளாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு நல்ல விஷயங்கள் வந்து இந்த 4 மாதத்தில் 1 சீரீஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் வந்து நடக்க போகுது. ஸோ கார்ட்ஸ் பார்க்கலாம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு. 3 of Pentacles. சிலருக்கு வந்து பார்ட்னர்ஷிப் ஜாப் இருக்கலாம், டீம் ஒர்க் இருக்கலாம், ஹார்ட் ஒர்க் தான் தெரியுது. நீங்கள் எவ்வளோ தான் வந்து இந்த எம்பரர் ஸ்டேஜில் நீங்கள் இருந்தாலும், ஸோ உங்களுடைய எஃபர்ட் அப்படின்றது வந்து நார்மலை விட ஜாஸ்தி தான் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்றது தான் இங்கே மீன் வருது. ஸோ அதே மாதிரி வந்து ஒரு பென்டக்கிள்ஸ்லேயும் ஒரு ஏற்ற இறக்கம், எஸ் அந்த மாதிரி தான் இருக்குங்க. அதுதான் உங்களுக்கு ரிப்பீட். ஏன்னா நீங்கள் அதை தான் திங்க் பண்ணிட்டுருக்கீங்க, உங்களோட ஒர்க் சைடு தான் எனக்கு மெயினாக தெரியுது. கப்ஸ் விட இங்கே வந்து உங்களுடைய பென்டக்கிள்ஸில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுருக்கீங்க. சிலர் வந்து ஒரு நியூ ஒரு ஆல்ரெடி இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு நெக்ஸ்ட் ஒரு செகண்ட் ஜாப் அப்படின்றது வந்து ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நீங்கள் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ கரண்ட்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு சின்ன பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு லேர்னிங் கோச்சிங் அந்த மாதிரி இருக்கலாம், இன்ஸ்டிடியூஷன் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பேஷன் அப்படின்ற மாதிரியும் தெரியுதுங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து உங்களுடைய சொந்த முயற்சியாக கூட இருக்கலாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இங்கே வந்திருக்க கார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் நிறைய எஃபர்ட் கொடுக்குறீங்க, உங்களுக்கு அதுக்குரிய ஈக்குவலண்ட் அப்படின்றது கிடைக்கல அப்படின்ற ஒரு திங்கிங் தான் உங்களுக்கு அட் ப்ரெசன்ட் போயிட்டுருக்கு. பேஜ் ஆஃப் கப்ஸில் தான் உங்களுக்கு வந்து அந்த ரிட்டன் அப்படின்றது வந்து கிடச்சிட்டே இருக்குது. ஸோ அதனாலே உங்களுக்கு வந்து அந்த மூவ் பண்ணுறதுல ஒரு பயமும் இருக்குது, ஒரு டவுட்டும் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கரண்ட் அட் ப்ரெசன்ட் உங்களுடைய சிச்சுவேஷன் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு சில இன்ட்ரப்ஷன் கூட இருக்கலாங்க. ஸோ அது வந்து சின்ன சின்ன இன்ட்ரப்ஷன் அப்படின்றது கூட இருக்கலாம், அந்த மாதிரியும் தெரியுது.
ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது நடக்க போகுது. இது வந்து மெயினாக ஒரு உமன் அப்படின்ற மாதிரி தான் தெரியுதுங்க. அவங்க மூலிமா ஒரு ஹெல்ப் அப்படின்றது வந்து கிடைக்க போகுது. ஓகே. பட் அந்த ஆஃபரும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்டார்டிங் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே காமிக்கிறாங்க. பேஜில் தான் இருக்கும். கண்டிப்பாக அதில் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு லெவல் கொண்டு போக முடியும் உங்களால் அப்படின்ற மாதிரி தான் இங்கே ஸ்ட்ரென்த் அப்படின்ற கார்டு வந்திருக்கு. ஸோ ஓகே, வேறு என்ன இருக்குது பார்க்கலாம். ஸோ இது ஓவராலாக உங்களுடைய ஒர்க் கெரியர் வைஸ் தான் மெயினாக எனக்கு தெரியுதுங்க. ஸோ நிறைய பேர்டன் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. நிறைய ஒரு அதாவது அதான் நான் சொன்னேன், இடையூறுகள் அப்படின்றது வந்து ஈவன் ஃபேமிலியில் கூட இருக்கலாம். உங்களுடைய ஒர்க் சைடில் மெயினாக எனக்கு தெரியுது. ஸோ உங்களுக்கு டேலண்ட்ஸ் இருந்தாலும் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஹெவி ஒர்க் அந்த மாதிரி தான் உங்களுக்கு போயிட்டுருக்கு அட் ப்ரெசென்ட். ஓகே, சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபைனலாக நான் சேஞ்சஸ் தான் பார்க்க போகிறேன். ஸோ அட் ப்ரெசென்ட் இவ்வளோ இது நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றது தான் எனக்கு வந்து திருப்பி அதே பாயிண்ட்ஸ் தான் எனக்கு ரிப்பீட் ஆகுது. ஸோ என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். என்ன இதில் வந்து எனக்கு மெயினாக மீன் வருதுன்னா, உங்களுக்கு சூட் இல்லை, உங்களுடைய ஒர்க்கில் வந்து உங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக சேலரி இல்லை, இல்லை உங்களுக்கு அந்த சூட் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வெளியே வரலாம். உங்களுடைய ஃப்யூச்சர் என்ன எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கலாம். ஸோ இது நீங்கள் அட் ப்ரெசென்ட் இந்த ஸ்டேஜில் இருக்கலாங்க, இந்த 3 ஸ்டேஜில் இருக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி எனக்கு தெரியுது. உங்களுக்கு இது பயம் அப்படின்றது வந்து இருக்குங்க. என்ன ஆகும், நெக்ஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்ற பயம் இருக்குது. அதுக்கு என்னென்னா கார்ட்ஸ் என்ன வருதுன்னு பார்க்கலாம். வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஏதாவது சேஞ்சஸ் பார்க்கலாம். யார்ட்டையும் சொல்லவும் முடியலை, அந்த மாதிரியும் இருக்குது. ட்ரீமிங்கில் தான் இருக்கீங்க. உங்களுடைய செயல்கள் எல்லாம் ப்ராக்டிக்கல் கொண்டு வாங்க. ஸ்லோ மூமெண்ட் வேண்டாம். மெயினாக இங்கே வந்து மெயினாக அட்வைஸ் தான் வந்திருக்கு உங்களுக்கு. ஸ்லோவில் போகாதீங்க. அந்த ஒரு அப்படி அதுவாக வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. ட்ரீமிங் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஸோ சேஸ் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் கார்ட்ஸ் மெயினாக வந்திருக்கு. சேஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய மூமெண்ட்ஸ் எப்படி பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய ரிசல்ட் அப்படின்றது கிடைக்கும் இந்த 4 monthஸில் உங்களுக்கு. எஸ், 10 of Cups வந்திருக்கு பாருங்கள். ஸோ உங்களுடைய இந்த ஹார்ட் ஒர்க் பத்தாது. ஸோ உங்களுடைய லக் அப்படின்றதும் இங்கே மெயினாக இங்கே ஜாயின் ஆகுது. ஸோ மேபி ஒரு சான்ஸ் அப்படின்றது வந்து இந்த மாதத்தில் இருக்குது. உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குங்க. மல்டி டேலண்டடாக நீங்கள் இருக்கீங்க. பட் ஆனாலும் உங்களுக்கு வந்து சூஸ் பண்ணுறதுல கஷ்டம். உங்களுக்கு வந்து ஒரு பயம் அந்த மாதிரி உங்களுடைய இது போயிட்டுருக்குங்க. ஸோ கார்ட்ஸ் எப்படி வந்ததோ நான் சொல்லிட்டு இருக்கேன். இது ஜென்ரல் ரீடிங் தான். உங்களுக்கு வந்து ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இது வந்து ஃபேமிலி அண்ட் எமோஷனல் சப்போர்ட் வந்திருக்கும். யுவர் ஃபேமிலி ரெக்வயர்ஸ் மோர் எமோஷனல் சப்போர்ட் தென் ஃபினான்சியல். ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி இது ஒரு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து உங்களுடைய ஒரு சப்போர்ட் அப்படின்றது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து அதர் தென் ஃபினான்சியல் விட உங்களுடைய கப்ஸ் அப்படின்றது வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. மேபி இதில் நீங்கள் ஃபுல்ஃபில் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு ட்ராபேக் எனக்கு தெரியுது. அதனாலேயே உங்களுக்கு இந்த ஒர்க்லேயும் ஒரு ஸ்ட்ராங்காக எனக்கு தெரியலை. அதே மாதிரி வந்து பென்டக்கிள்ஸ்லேயும் ஒரு ப்ராப்ளம் இங்கே இருக்கலாம். பட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் வந்து உங்களோட லவ் அண்ட் கேர் மட்டும்தான். அதுதான் இங்கே மெயினாக இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து பென்டக்கிள்ஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அப்படி கிடையாது. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது உங்களுடைய லவ். ஓகே, உங்களுடைய 10 of Cups. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த கார்டு பார்க்கலாம். லார்ட் ஹனுமான் டெடிகேஷன். டெடிகேட் யுவர் செல்ஃப் டு லார்ட் சிவா. ஸோ இது வந்து என்ன காமிக்குது, இந்த கார்டு என்ன காமிக்குது அப்படின்னா, அதாவது வந்து சரண்டர் ஆகுங்க. நீங்கள் வந்து ஒரு நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு திங்கிங் போயிட்டுருக்கு. உங்களுக்குள்ளேயே அந்த பேக் எடுக்கிற ஒரு ஸ்டெப் அந்த மாதிரி தான் உங்களுடைய இருக்குது. ஸோ உங்களுடைய ஸ்பிரிட் கைடு யார் வேணாலும் இருக்கலாம். இங்கே வந்து சிவா அப்படின்றது காமிச்சிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஃபுல் அது வந்து நீங்கள் சரண்டர் பண்ணாதான், யூனிவர்ஸ்ட்டை சரண்டர் பண்ணாதான் உங்களுடைய அந்த திருப்பி அப்படின்றது ரிட்டன் அப்படின்றது வந்து 10 of Cups உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் இங்கே மீனிங். ஓகே. ஸோ பி ஹாப்பி. ஸோ எமோஷ்னல் லெவலில் வந்து ஒரு ஃபுல்ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பென்டக்கிள்ஸ் லெவல்லையும் க்ரோத் கொண்டு வாங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். உங்களுக்கு வந்து நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் ஆனால் நிறைய ஒரு இன்ட்ரப்ஷனும் இருக்குது. அதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் வெளியே வர்ற மாதிரி இங்கே கார்ட்ஸ் வந்திருக்கு. சரண்டர் ஆயிக்கோங்க யூனிவர்ஸ்ட்டை. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள், பிளெஸிங்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே.
தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.